ஹலோ, சொல்லுங்க சங்கர். சார், கையல்கிட்ட உடனே பேசணுமே சார். அவங்களை கொஞ்சம் கூப்பிட முடியுமா? ஆ, அவங்க வீட்ல இருக்கிற மாதிரி தெரியலையே. அவங்க வந்ததுக்கு அப்புறம் வேணா கால் பண்ண சொல்லவா? நிஜமா தான் சொல்றீங்களா இல்ல அவங்க உங்களை இப்படி சொல்ல சொன்னாங்களா? அட சங்கர், உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நிஜமாவே அவங்க வீட்ல இல்ல. இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி சார், அவங்க கிட்ட இன்னைக்கு நான் கண்டிப்பா பேசி ஆகணும். அவங்களுக்கு கால் பண்ணா காலை கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். அதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா அவங்க உங்க போன்ல இருந்து கூப்பிடலாம்ல சார்? ஆ, இன்னைக்கு மட்டும் அவங்க என்கிட்ட பேசல, நான் கன்ஃபார்மா சூசைட் பண்ணிப்பேன் சார். ஹலோ சங்கர், முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்ல சார், இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. என் லவ் புரிஞ்சுக்காம அவங்க என்ன ரொம்ப ஹர்ட் பண்றாங்க. அவங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. ராத்திரி 12 மணி வரைக்கும் அவங்க காலுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். அவங்க பேசலன்னா அப்புறம் நான் உயிரோடயே இருக்க மாட்டேன் சார். ஹலோ ஹலோ சங்கர். ஓ, இதுல இவன் வேற போன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். சொல்லுங்க சார். கயல், சங்கர் இப்ப கால் பண்ணாரு. உன்கிட்ட கண்டிப்பா இப்ப பேசி ஆகணும்னு சொல்றாரு. நீ கொஞ்சம் உடனே கால் பண்றியா? அவனுக்கு தான் வேலை இல்லைன்னா நீங்களும் ஏன் சார் இப்படி இருக்கீங்க? 4 தடவை கட் பண்ணா அவன் தானே அடங்கிடுவான். எதுக்கு அவன் போன் அட்டன் பண்ணி டைமை வேஸ்ட் பண்றீங்க? கயல், அவர் ரொம்ப சீரியஸா பேசுறாரு. ராத்திரி 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பாப்பாராம். நீ போன் பண்ணி பேசலன்னா அவர் தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்றாரு. பண்ணிக்க சொல்லுங்க சார். என்ன என்ன கயல், என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? குறைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல சார், இதுவும் அப்படித்தான். சும்மா என்ன பயமுறுத்தி பேச வைக்கிறதுக்காக அவன் இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் நீங்க பயந்துடாதீங்க. ஏய், இல்ல கயல், அவரு மிரட்டுறதுக்காக என்கிட்ட சொன்ன மாதிரி தெரியல. அவரோட குரலை கேட்கும் போது என்னால அவ்வளவு சாதாரணமா இதை எடுத்துக்க முடியல. இங்க பாரு, இந்த விஷயத்துல அவன் ரொம்ப தீவிரமா இருக்கான்னு நினைக்கிறேன். இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். உனக்கு பிடிக்கலனாலும் ஒரே ஒரு தடவை போன் பண்ணி பேசிரு ப்ளீஸ் கயல். அவன் மிரட்டலுக்கு பயந்து இந்த ஒரு தடவை பேசிட்டா இதையே அவன் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுவான் சார். இதையெல்லாம் கண்டுக்காம விட்டாதான் அவனுக்கு புத்தி வரும். என்ன கயல் இவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட? ஒருவேளை அவன் நிஜமா ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்றது? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. உயிரை விடுற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவன் பேசுனதே நினைச்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நிம்மதியா சாப்பிட்டுட்டு படுங்க சார். இல்ல கயல், என்ன இவ? குகை காவல் நிலையம். பரமர் மணிமேகலையை அழைக்கிறார். ஓவர். ரொம்ப ஓவர். உண்மையிலேயே ஓவர். மணிமேகலை சார். மயில் வரல? இல்ல சார், இன்னும் வரல. ஆண்டவரே, இது எங்கிட்ட கேட்க கூடாதா? மயில் என்ன வரல? அப்படி கேளுங்க சொல்றேன். இப்ப டைம் 9 தான் ஆச்சு. டியூட்டி டைம் புது அம்மனிக்கு 10 மணி. உங்களை யார் நேரமே வர சொன்னது? சரி, நான் ஒண்ணு செய்யறேன். நான் வேணா மயில போய் கூட்டு வரட்டுமா? என்ன நக்கலா பரமர? ஐயோ, என்னங்க ஆண்டவரே, காலையிலேயே மயில பாக்குற பரபரப்புல இருக்கீங்க. அதனால நானே போய் கூட்டு வரேன்னு சொன்னேன். இது தப்புங்களா? ஒன்னும் தேவையில்ல, அவ வரும்போது வரட்டும், நீங்க உங்க வேலையை பாருங்க. வந்ததுமே உள்ள வர சொல்லுங்க. நீங்க சொல்லாட்டி அதான் நான் செய்ய போறேன். உத்தரவு ஆண்டவரேன்னு சொன்னேன். இல்ல மணிமேகலை, சொல்லு. ஏன் சார், தேவையா உங்களுக்கு? இது உனக்கு தேவையா? எனக்கு தேவைதான். மணிமேகலை ஓவர். என்ன ஏதாவது வியாபாரம் பண்றியா? ஆமா, வர வர நாளுக்கு நாள் உன் மார்க்கெட் ஏறிட்டே போகுதே. கொஞ்ச நாள்ல நான் உனக்கு சல்யூட் அடிக்கிற நிலைமை வந்துருமோன்னு பயமா இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? இல்ல, முதல்ல எல்லாம்
சார் எப்ப வருவாரு, என்ன வேலை கொடுப்பாரு, நாங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருப்போம். ஆனா இப்போ சாரையே உனக்காக காக்க வச்சிட்டியே. நீ எந்த கடையில மை வாங்கின? புதமணி, எனக்கு பெரிய சூதுவதெல்லாம் தெரியாது. ஏதோ ஆண்டவரை அட்ஜஸ்ட் பண்ணி என் காலத்தை ஓட்டிட்டு இருக்கேன். ஆனா மேலதிகாரிய கைக்குள்ள போட்டுக்கிற கலையில நீ பெரிய கில்லாடியா இருக்கியே. அந்த வித்தைய எனக்கு கொஞ்சம் கத்து கொடுத்தீன்னு வெயி, நானும் அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகி பெரிய ஆளாயிருவேன்ல. அது ஒண்ணும் பெரிய சீக்கிரட்லாம் கிடையாது சார். செய்யற வேலைக்கு உண்மையா இருந்தா எல்லாம் தானா நடக்கும். புத்தி சொல்றாங்களாமா? அக்கா, டிஃபன் பாக்ஸ் எடுத்து உள்ள வச்சிருங்க. சரி. இங்க பாரு, உள்ள வைக்கோன்னு உள்ள வச்சிடாத. சார், மயில என்ன கொண்டு போன பையன் அப்படியே கொண்டு வந்துட்டேன். சுஜிலா வாங்கிக்கலையா? அவங்க இத வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். அவ வாங்கிக்கலையா இல்ல நீ அவகிட்ட கொடுக்காம சும்மா ஊரை சுத்திட்டு வந்து என்ன முட்டாளாக்குறியா? ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு உன் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு மயிலு. சுசீலா விஷயத்துல நான் எவ்வளவு தீவிரமா இருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும். அவளை எப்படியாவது சமாதானப்படுத்திட முடியாதா? ஒரு தடவையாவது நேர்ல பாத்திர முடியாதா? மன்னிப்பு கேட்ட முடியாதான்னு நான் எப்படி தவிச்சிட்டு இருக்கேன்னு உனக்கே தெரியும். ஆனா நீ என் பதட்டம் புரியாம வேதனை புரியாம விளையாண்டுகிட்டு இருக்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் நீ இல்ல. பேசாத. வேலையில நீ முன்ன மாதிரி சின்சியராகவும் இல்ல, நேர்மையாகவும் இல்ல. நான் சொல்றத ஒரு மேல் அதிகாரியோட உத்தரவா எடுத்துக்கலனாலும் பரவாயில்ல. பொண்டாட்டி மேல இருக்க பாசத்தினால இந்த ஆள் இப்படி துடிக்கிறானேன்னு ஒரு பரிதாபத்திலேயாவது நீ எனக்கு உதவி செய்யலாம்ல. ஆனா ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்க. சுசீலாவுக்கு என் மேல இருக்கிற கோபம் உனக்கு வசதியாகவும் சாதகமாகவும் போயிடுச்சுல்ல. நான் சொல்றதையும் கொடுக்கறதையும் அவகிட்ட நீ கொண்டு சேர்க்கறதே இல்லை. அவ ஏத்துக்க மாட்டான்னு நீயே முடிவு பண்ணிடுற. என்னை முட்டாள் ஆக்கிறதுக்காக அவகிட்ட முயற்சி பண்ற மாதிரி நடிச்சு கடைசியில் அவ ஏத்துக்கலன்னு என்கிட்டயே வந்து கதை விடுற. ஆனா நீ அவளை பார்க்கவே இல்லை, அதுக்காக எந்த முயற்சி எடுக்கலங்கிறது தான் உண்மை. அதை எப்படி சார் நீங்க இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? என்ன ஃபாலோ பண்ண யாரையாவது அனுப்புனீங்களா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மயிலு. உன் மேல நான் முழு நம்பிக்கை வச்சுதான் இந்த வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சேன். உன்னை உளவு பார்க்க வேண்டிய அவசியம் எல்லாம் எனக்கு இல்ல. நான் எப்படி குடிச்சு விட்டனோ அப்படியே எடுத்துட்டு வந்தா அப்ப நீ அவளை பார்க்கலன்னு தானே அர்த்தம். அதைத்தான் சொன்னேன். உங்க சந்தேகம் நியாயம்தான் சார். அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. இந்த புடவைய பார்த்ததுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இத வேகமா எடுக்க வந்தப்ப அங்க இருந்த டேபிள்ல நீங்க இடிச்சுக்கிட்டீங்க. இந்த புடவை தான் வேணும்னு இன்னொரு அம்மாவும் உங்ககிட்ட போட்டி போட்டிருக்காங்க. மயிலு, கடையில் நடந்ததெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறீங்களா சார்? அம்மா தான் சொன்னாங்க. அம்மா சொன்னாளா? சுசீலா அம்மா சொன்னாங்கன்னு சொன்னேன் சார். ஆமா, சுசீலாவுக்கு இப்படி கடையில் நடந்ததெல்லாம் தெரியும்? நீங்க கடைக்கு போயிருந்த சமயத்துல அவங்களும் அங்கதான் இருந்திருக்காங்க சார். உங்களை பார்த்துட்டுதான் அவசரமா அங்க இருந்து கிளம்பி இருக்காங்க. அவளை பக்கத்துல பார்த்து அவளை கவனிக்காம மிஸ் பண்ணிட்டேனே. நான் ஒரு முட்டாள். துணிக்கடையில அவளை பார்த்திருந்தா அப்பவே அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருந்தா
என்னோட இத்தனை நாள் போராட்டம் நேத்தே முடிவுக்கு வந்திருக்கும். பாக்குற தூரத்துல இருந்தும் அவளை பார்க்க விடாம விதி ஏன் என் வாழ்க்கையில இப்படி கண்ணாமூச்சி ஆடுதுன்னு தெரியலையே. மயிலு, நான் அவளை தேடிட்டு இருக்கேன்னு சுசீலாவுக்கே தெரியும்ல. அவளாவது என்கிட்ட வந்து பேசிருக்கலாம்ல. அவ ஏதோ தப்பு பண்ண மாதிரி என்ன பார்த்தது ஏன் ஒண்ணும். உங்களை பார்க்கவே விருப்பம் இல்லாதவங்க எப்படி சார் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க? உங்களை பார்த்ததுமே 23 வருஷத்துக்கு முன்னால நடந்தது தானே அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும். படுவா இருந்தது திரும்ப காயமா மாறி அவங்கள நோக்கடிச்சிருக்கோம்ல. அந்த வேதனையிலையும் கோவத்திலையும் தான் அவங்க கிளம்பி போயிருக்காங்க சார். மயிலு, சுசீலா இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னாளா? ஆமா சார். நான் அவங்கள பார்க்கலனா, அவங்க கிட்ட பேசலனா இதெல்லாம் எப்படி சார் எனக்கு தெரியும்? என்ன பாக்குறதுல தான் அவளுக்கு இஷ்டம் இல்ல. சரி, நான் கொடுத்ததே அது வாங்கிக்க சொல்லி அவகிட்ட பேசிருக்கலாம்ல. பேசி பார்த்த சார், அவங்க வாங்கிக்கவே முடியாதுன்னு பிடிவாதமா சொல்லிட்டாங்க. உறவே வேணும்னு தூக்கி எரிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் எதுக்குன்னு ரொம்ப கோவமா பேசினாங்க. நான் மனசு மாறி திருந்தனதெல்லாம் நீ எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வச்ச மயிலு. அதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு சார். ஆனா அவங்க எதுக்குமே இறங்கி வர மாதிரி தெரியல. உங்களுக்காக நான் திரும்ப திரும்ப அவங்க முன்னாடி போய் நின்னா அவங்களுக்கு கோவம் தான் சார் வரும். இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்க சொல்ல, என்ன தேடுறதுக்கோ இல்ல சமாதானப்படுத்துறதுக்கோ அவர் ஏதாவது முயற்சி செஞ்சா நான் கண்டிப்பா ஊரை விட்டு போயிடுவேன்னு சொன்னாங்க சார். இந்த வாட்டி சும்மா உங்களை மிரட்டுறதுக்காகலாம் அவங்க சொன்ன மாதிரி எனக்கு தோணல சார். அவங்க வார்த்தையிலையும் பார்வையிலையும் அவ்வளவு கோவமும் ஆவேசமும் இருந்துச்சு சார். அவங்க உங்க பக்கத்திலே இருக்கணும்னு நினைச்சா நீங்க அவங்கள தொந்தரவு பண்ணாம இருக்கிறது தான் சரின்னு எனக்கு தோணுது சார். என் அம்மாவும் இததான் சொன்னாங்க. ஓ அம்மாவா? உங்க அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியுமா? உங்க ஃப்ரெண்டு சுந்தரம் சார் கதைன்னு சொல்லி நான் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்கேன் சார். சுந்தரம் சார் ட்ரெஸ்ஸ வாங்கி கொடுத்ததையும் அத சுசீலா அம்மா வாங்கிக்க முடியாதுன்னு சொன்னதையும் நான் அம்மா கிட்ட சொன்னேன் சார். ஒருத்தர் வாங்கி கொடுத்ததையே ஏத்துக்கலன்னா அவங்களையே ஏத்துக்கலன்னு தானே அர்த்தம். அவங்களுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப நெருங்கி போனா வெறுப்பும் கோவமும் தானே சார் அதிகமாகும். அவங்கள விட்டு மொத்தமா விலகி நிக்கிறதுதான் எல்லாருக்குமே நல்லதுன்னு அம்மா சொன்னாங்க சார். இத உங்ககிட்டயே திருப்பி கொடுத்துடவும் அம்மா சொன்னாங்க சார். அதான் எடுத்துட்டு வந்துட்டேன். அம்மா என்ன சொன்னாலும் நீ செய்தியா மயிலு? அம்மா தான் எனக்கு எல்லாமே சார். அவங்க வார்த்தையை மீறி நான் என்னைக்குமே நடந்துக்க மாட்டேன். ஏன் சார் கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மாதான் கேட்டேன். நீ போய் நல்லா சூடா ஒரு டீ வாங்கிட்டு வா. மலரு, மலரு. என்னங்க? சரி, சீக்கிரம் போய் கிளம்பி வா, மார்க்கெட்டு போயிட்டு வந்துடலாம். எதுக்குங்க? ஏய், மார்க்கெட்டுக்கு என்ன சினிமா பார்க்க போவாங்க? அங்கதானே எல்லா வியாபாரமும் நடக்குது. என் தொழிலையும் அங்கதானே ஆரம்பிக்கணும். அதெல்லாம் சரிங்க, நான் எதுக்குங்க அங்க? ஏய்,
இதை பாரு, நீயும் என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. உன் ராசியால தொழிலு நல்லா நடக்கும்னு எனக்கு தோணுது. அதுல உனக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுரு மலரு. ஐயோ அப்படிலாம் சொல்லலங்க. என்னை எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு தெரியல, அதனாலதான் கேட்டேன். மலரு, இத பாரு, கஷ்டமோ நஷ்டமோ நீ என் கூட இருக்கணும். அதான் அதான் என் ஆசையும் கூட. சரி, போய் ரெடி ஆயிட்டு வா. சரிங்க. மலரு, நேத்து நான் உன்கிட்ட ஒரு கவர் கொடுத்தேன்ல, ஆமாங்க. அதையும் அப்படியே எடுத்துட்டு வா. சரிங்க. போ. சரி, அதை வச்சிருக்கிறது யார்ட்டையும் சொல்லல? இல்லங்க, சொல்லல. சரி சரி, இது பாரு, இப்போதைக்கு இது யாருக்கும் தெரிய வேண்டாம் மலரு. தொழில் நல்லா போய் 4 காசு கையில சேரட்டும், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். சரியா? ஓகே, போய் சரிங்க. என்னங்க, அம்மாவும் நம்ம கூட வரேன்னு சொன்னாங்க. ஐயோ, அவங்க எதுக்கு மலரு? அவங்க ஏதோ மளிகை சாமான் வாங்கணுமாங்க. தனியா போறதுக்கு பதிலா நம்ம கூட வர்றது நல்லது தானே. இது வேற எங்க போனாலும் லக்கேஜ் மாதிரி. இந்த நேரத்துல அத்தையை கூட்டு போறது சரியா வருமா? அவங்க எங்கேயோ வாங்க போறாங்க, நாம வேற எங்கேயோ தானே பொருள் கொடுக்க போறோம். ஒன்னும் பிரச்சனை வராது, பார்த்துப்போம். என்னங்க, எதுவுமே சொல்லாம யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல மலரு, என்ன வேணும்னு கேட்டு நாமளே வாங்கி கொடுத்துடலாம்னு நினைச்சேன். ஆனா அத்தைக்கு அவங்களே நேர்ல வந்து வாங்கினதானே சரியா படும். சரி, அவங்க நம்ம கூட வரட்டும். அவங்கள ரெடியா சொல்லு, நான் போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன். சரிங்க. சரி. மலரு, இது போதுமா? ஹலோ, எங்க இருக்கீங்க சார்? நீங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன். சரி, அங்கே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரி. மலர, பார்ட்டி வந்துட்டாரு. நான் போன் பண்றப்போ அந்த கவர் எடுத்துட்டு வா. சரிங்க. தம்பி, நீங்க தான்? ஆமா. பணம் ரெடியா? எவ்வளோ? 50. ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கே. தம்பி, இது 60-70க்கு வாங்குறதுக்கு கூட ஆளுங்க இருக்காங்க. மொதல் பார்ட்டிங்கிறதுனால தான் குறைச்சி கொடுக்குறேன். வேணான்னா சொல்லிடுங்க, நான் போய் வேற வேலை பார்த்துக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, நானே வாங்கிக்கிறேன். சரக்கு நல்லா இருக்கும்ல? ஏய், சரக்கோட குவாலிட்டிக்கு நான் கேரண்டி. ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ண. நீ சொல்றது உண்மைனா நீ கொடுத்த பணத்தை அப்படியே திருப்பி கொடுத்துறேன். நான் 50,000 ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரக்குக்க என் பொண்டாட்டி எடுத்துட்டு வர சொல்றேன். அவங்க வேற கூட்டா? ஏய், அப்படிலாம் இல்ல. அவகிட்ட மருந்துன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஓ, அவன் தான் நீயும் அதையே மெயின்டைன் பண்ணிக்க. லேடிஸ் கூட இருந்தா நம்ம மேல சந்தேகம் வராது, அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. சொல்லுங்க. கவர் எடுத்துட்டு வா. எங்க வரணுங்க? நீ நேரா அங்க இருந்து கொஞ்சம் தூரம் வந்து அப்படியே லெஃப்ட்ல திரும்ப. அங்க பார்ட்டியோட நின்னுகிட்டு இருக்கேன், சீக்கிரமா. சரிங்க. அம்மா, அவர் ஏதோ கடைக்கு போகணும்னு கூப்பிடுறாரு, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ இன்னும் என்னென்னலாம் வாங்கணும்? இங்க பூண்டும் புளியும் இல்லம்மா, பக்கத்து கடையில வாங்கிட்டு நான் இந்த கடையிலேயே வந்து வெயிட் பண்றேன். நீயும் மாப்பிளையும் போயிட்டு இங்கேயே வந்துருங்க. சரிம்மா, இங்கேயே வெயிட் பண்ண. சரி, பைசா கொடு. இந்த பர்ஸை பொடி. சரி, பர்ஸையே கொடு. போயிட்டு வா. என்னங்க, எடுத்து வந்துட்டியா? தம்பி, இந்த கரெக்டா இருக்கும்ல? கரெக்டா இருக்கும், பார்த்து. சரி, வர வா. மலரு, பிசினஸ் முடிஞ்சிருச்சு, வா நம்ம போலாம். ஏமா, கோமதி அம்மாங்கிறது நீங்க தானே? ஆமா சார், நான் தான். தங்கமயில் மேடத்தோட அம்மா தானே? நான் தான்.
ஏன் கேக்குறீங்க? என் பொண்ணுக்கு என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு உங்களை கையோட கூட்டிட்டு வர சொல்லி மயில் மேடம் தான் என்ன இங்க அனுப்புனாங்க. வாங்க, ஜீப்பு பக்கத்துல தான் இருக்கு, போலாம்.